ஆவியினால எப்படி நிரம்பி ஜெபிக்கிறது? எப்படி ஜெபிக்கிறது? ஒருவேளை நான் கடந்த வாரத்துல சொன்னேன், அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியம், அந்நிய பாஷை பெற்றுக்கொள்கிற காரியங்களை குறித்து நம்ம பேசணும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்கள், ஒருவேளை 1 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா, பாடல்களை பாடி வேதத்தை படிச்சு ஆண்டவரிடத்துல உங்களுடைய பிரேயர்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த காரியங்களை நீங்க ஜெபிப்பீங்க. ஆனா இங்க சில பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷைகளை பெற்றிருக்கிறீங்க. ஆனாலும் அந்நிய பாஷை என்ற அந்த கர்த்தர் கொடுத்த அடையாளத்தை எப்பதான் உபயோகப்படுத்துறீங்க? சபையில வந்து நல்ல பாடலை பாடி ஆராதிச்சு வல்லமையால நிரப்பப்பட்டு இப்போ அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்கன்னு நல்ல பீட்டை ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடின பிறதான் என்ன வருது? அந்த 2 வார்த்தை அந்நிய பாஷை வாங்கி வச்சிருக்கோம்ல ஆண்டவர்கிட்ட, ஒரு அடையாளம்னு, அது வருது. எப்போ? அதுக்கு ஒரு 4 பேர் பிரயாசப்பட்டு மியூசிக்கை போட்டு மைக் வால்யூமை கூட்டி இதை குறைச்சி கத்துங்கன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணி பிரயாசப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்றோம்? உபயோகப்படுத்துகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகள் அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அனுதினமும் அது உங்க உபயோகத்துல இருக்கணும். ஆமேன். அனுதினமும்னா நான் சொல்றது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட இருக்கலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இருக்கலாம், ஒவ்வொரு நிமிஷமா கூட இருக்கலாம். நீங்க பாத்திரம் தேய்க்கும் போதும் இருக்கலாம், துணி துவைக்கும் போது இருக்கலாம், வேலைக்கு நடந்து செல்லும் போது இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது இருக்கலாம், இல்ல உங்களுடைய ரொம்ப கஷ்டமான காலத்துல இருக்கலாம், சந்தோஷமா இருக்கும் போதா இருக்கலாம், நீங்க அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலை, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளமானது அது என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும்? உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அடையாளத்தை பெற்ற மேன்மையை அவன் என்ன பண்றான்? பயன்படுத்த தெரிந்தவனா இருக்கிறான் என்று அர்த்தம்.